ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்டுத்தொகை மற்றும் பத்துப்பாட்டு நூல்களில் இருக்கிற முக்கியமான வினாக்கள். சரிங்களா? எட்டுத்தொகை மற்றும் பத்துப்பாட்டில் இருக்கிற முக்கியமான 65 வினாக்கள். சரிங்களா? இந்த 65 தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் பார்த்துட்டிங்கனாலே போதும். எட்டுத்தொகை பத்துப்பாட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்துடும், அந்த பாடல் அடிகள் வந்துடும். ஸோ அதில் வந்து எந்த பாடல் அடி வந்து அதிகமாக இருக்குது, ஸோ எது குறைவாக இருக்குது, எல்லாமே வந்து இந்த 65 கேள்விலேயே வந்துடும். சரிங்களா? சிலபஸ் வைஸ் வந்து ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிலபஸ் வைஸ் தான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான 65 கேள்வி தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக வந்து இதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த 65 கேள்வியுமே ரொம்ப முக்கியம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் முன்னாடியே வந்துடும். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், அகநானூறு நூலின் பாவகை. சரிங்களா? அகநானூறு வந்து எந்த பாவகை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியப்பா. சரிங்களா? அகநானூறு வந்து ஆசிரியப்பா வகை. ரெண்டாவது வந்து பாலை பாடிய என்ற அடைமொழியால் அறியப்படுபவர் யார்? பாலை பாடிய என்ற அடைமொழியால் அறியப்படுபவர் யார்னா பெருங்கடுக்கோ. சரிங்களா? பாலை பாடிய அப்படின்னு சொல்லி அடைமொழி கொண்டவர் யார்? பெருங்கடுக்கோ. மூணாவது கேள்வி, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என தொடங்கும் பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்னு கேட்குறாங்க? புறநானூறு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பாடல் வரிகள் கொடுத்து அகநானூறா புறநானூறான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? நாலாவது வந்து பாருங்கள், பொறுத்துக. சரிங்களா? இங்கே வந்து நூல் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து தொகுத்தவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? குறுந்தொகை தொகுத்தவர் யார்? உப்பரிக்குடி கிழார். சரிங்களா? உப்பரிக்குடி கிழார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். ஐங்குறுநூறை தொகுத்தவர் கூடலூர் கிழார். சரிங்களா? குறுந்தொகையை தொகுத்தவர் உப்பரிக்குடி கிழார். கலித்தொகை நல்லந்துவனார். ஐங்குறுநூறை தொகுத்தவர் கூடலூர் கிழார். நாலாவது வந்து பாருங்கள், அகநானூறு தொகுத்தவர் யார்? ஒருத்திர சன்மனார். சரிங்களா? ஒருத்திர சன்மனார் அகநானூரை தொகுத்தவர். ஐந்தாவது கேள்வி, கற்றறிந்தார் ஏத்தும் கவி எனும் அடைமொழியால் அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கற்றறிந்தார் ஏத்தும் கவி எனும் அடைமொழியால் அழைக்கப்படுவது கலித்தொகை. அது வந்து பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக. சரிங்களா? பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூல்கள் கொடுத்துருக்காங்க, அதுகளோட அடிகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ குறிஞ்சிப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? 261. சரிங்களா? கரெக்டு தான். முல்லைப்பாட்டு வந்து 103 அடிகள் கொண்டது. பட்டினப்பாலை வந்து 301 அடிகள். கரெக்டு தான். அப்போ பெரும் பாணாற்றுப்படை வந்து இதுதான் தவறு. ஸோ இதோட கரெக்டாக வந்து பெரும் பாணாற்று படையில் எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? குறிஞ்சிப்பாட்டு வந்து மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது? 261 அடிகள். முல்லைப்பாட்டு வந்து 103 அடிகள். பட்டினப்பாலை வந்து 301 அடிகள். சரிங்களா? கொண்டது. பெரும் பாணாற்று படை வந்து எத்தனை அடிகள் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏழாவது கேள்வி, நக்கீரர் படைத்த நூல். நக்கீரர் படைத்த நூல் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடை. சரிங்களா? ரெண்டுமே வந்து நக்கீரர் படைத்த நூல் தான். ஆப்ஷன் ஏ மற்றும் பி தான் கரெக்ட். சரிங்களா? திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல்வாடை ரெண்டுமே வந்து நக்கீரர் படைத்த நூல்கள் தான். எட்டாவது வந்து பாருங்கள், எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று எது? புறநானூறு. சரிங்களா? எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. ஸோ நம்ம கிளியராக வந்து எட்டுத்தொகை நூல்கள் என்னென்ன இருக்குது, எட்டனோ பதிற்று பத்து என்னென்ன இருக்குது, 15 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன இருக்குது, சரிங்களா, பத்துப்பாட்டு நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து தனித்தனியாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும்போது அப்போ எட்டுத்தொகை பத்துப்பாட்டு 2 நூல்களே கொடுத்து அதில் வந்து எட்டுத்தொகையில் அல்லாதது எது, பத்துப்பாட்டில் அல்லாதது எது அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ஏழாவது கேள்வி, புறம் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு என்ன? புறநானூறு. புறம் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு எத்தனை? புறநானூறுன்னு சொல்கிறாங்க. புறநானூறு எத்தனை பாடல் இருக்குது? 400 பாடல்கள் இருக்கா? சரிங்களா? ஸோ அந்த மாதிரி 400ன்னு தனியாக கூட பிரித்து கேட்கலாம். புறம் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு புறநானூறு. எட்டாவது கேள்வி, பின்வரும் நூல்களில் பல்வேறு காலங்களில் பல்வேறு மன்னர்களால் பல்வேறு புலவர்களாலும் பாடப்பட்ட நூலாக அமைவது புறநானூறு. புறநானூறு. சரிங்களா? பின்வரும் நூலில் பல்வேறு காலங்களில் பல்வேறு மன்னர்களாலும் பல்வேறு புலவர்களாலும் பாடப்பட்ட நூல் எது? புறநானூறு தான். சரிங்களா?
அடுத்து வந்து பாருங்கள் புறநானூறு பிரித்து எழுதுக. சரிங்களா, ரொம்ப முக்கியம். இந்த அகநானூறு, ஐங்குறுநூறு, புறநானூறு இதெல்லாம் பிரித்து எழுதுக வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. புறநானூரை பிரித்து எழுதும்போது புறம் ப்ளஸ் 4 ப்ளஸ் 100, புறம் ப்ளஸ் 4 ப்ளஸ் 100 புறநானூறு. சரிங்களா. 10வது கேள்வி, தொகுக்கப்பெற்ற தொகை நூல் எது? தொகுக்கப்பெற்ற தொகை நூல் எதுனா அகநானூறு. சரிங்களா, தொகுக்கப்பெற்ற தொகை நூல் எது? அகநானூறு. 11 அகநானூரை தொகுத்தவர் யாருன்னா உருத்திர சன்மனார். உருத்திர சன்மனார். அகநானூரை தொகுத்தவர் யாரு? உருத்திர சன்மனார். 12 அகநானூரை தொகுப்பித்தவர். சரிங்களா, தொகுத்தவர் வந்து உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா, தொகுத்தவர் யாரு? உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 13வது கேள்வி, அகநானூற்றுக்கு டேஷ் என்னும் பெயர் உண்டு. ரொம்ப முக்கியமான கேள்வி. நெடுந்தொகை. சரிங்களா, அகநானூருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் உண்டு. என்ன அப்படின்னா நெடுந்தொகை. ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். 14 பிரித்து எழுதுக. அகநானூறு. அகநானூரை வந்து பிரித்து எழுதுக. சரிங்களா, ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா, பெரும் பாணாற்று படை வந்து எத்தனை அடிகள் கொண்டதுன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து அகநானூறு வந்து பிரித்து எழுதுக. சரிங்களா, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கள். 15வது கேள்வி, கலித்தொகைக்கு உரை எழுதியவர் யார்? கலித்தொகைக்கு உரை எழுதியவர் யாருன்னா நச்சினார் கிணியார். சரிங்களா, நச்சினார் கிணியார். 16 பின்வரும் நூல்களில் 8 தொகையில் இடம்பெறாத நூல். பின்வரும் நூல்களில் 8 தொகையில் இடம்பெறாத நூல் வந்து நற்றிணை. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? 10 பாட்டு நூல்கள் தெரிஞ்சிருக்கணும், 8 தொகை நூல்களும் தெரிஞ்சிருக்கணும். 17வது கேள்வி, 10 பாட்டில் அடி அளவால் 782. சரிங்களா, மிகப்பெரிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரை காஞ்சி தான். சரிங்களா, 10 பாட்டில் வந்து அதிக அடிகளை கொண்ட நூலுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா அடி அளவில் வந்து மிகப்பெரிய நூல் எதுன்னு கேட்பாங்க. ஸோ மதுரை காஞ்சி தான். எத்தனை அடிகள்? 772 அடிகள் கொண்டது. சரிங்களா, மிக பெரிய நூல்னு சொல்கிறது இது மதுரை காஞ்சி தான். எத்தனை அடிகள்? 772. கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா. 18வது கேள்வி, 10 பாட்டு நூலில் வந்து மிக குறைந்த அடிகள் கொண்ட நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு தான். சரிங்களா, எவ்வளவு? 103 அடிகள் கொண்டது. சரிங்களா, 10 பாட்டில் அடி அளவால் 103. சரிங்களா, மிகச்சிறியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறியது எது? முல்லைப்பாட்டு. எத்தனை அடிகள் கொண்டது? 103 அடிகள். 19 ஐங்குறுநூறில் உள்ள 500 பாக்களில் நமக்கு கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 498. சரிங்களா, ஐங்குறுநூறில் வந்து மொத்தம் 500 பாடல்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து 498 தான் நமக்கு கிடைத்துள்ளது. சரிங்களா. 20வது கேள்வி, 8 தொகையில் அகம் பற்றிய பேசும் நூல்கள் எத்தனையும் கேட்டிருக்காங்க. 8 தொகையில் வந்து அகம் பற்றி பேசும் நூல்கள் வந்து 5. சரிங்களா, ஸோ 8 தொகை நூலில் வந்து அகநூல்கள் புறநூல்கள் தனித்தனியாக இருக்குது. அதில் வந்து அகம் சார்ந்த நூல்கள் வந்து 5. அப்போ புறம் சார்ந்த நூல்கள் எத்தனை? 2. சரிங்களா, புறம் சார்ந்த நூல்கள் வந்து 2. அகம் மற்றும் புறம் சார்ந்த நூல்கள்னு கேட்பாங்க. சரிங்களா, அகநூல்கள் வந்து 5, புறம் பற்றிய நூல்கள் வந்து 2. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 8 தொகையில் அகமும் புறமும் சார்ந்த பாடல்கள் கொண்டது வந்து பரிபாடல் தான். சரிங்களா, 5 வந்து அகம் சார்ந்த நூல்கள், 2 வந்து புறம் சார்ந்த நூல்கள். அகமும் புறமும் சேர்ந்தது ஒரே பாடல் தான், பரிபாடல் தான். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கேள்விக்கு இதெல்லாம் எல்லாமே. கலித்தொகையில் வாழ்த்த பெற்ற கடவுள் யார்? சரிங்களா, கலித்தொகையில் வாழ்த்த பெற்ற கடவுள் யாருன்னா சிவபெருமான். சரிங்களா. 24 நற்றிணையில் கடவுள் வாழ்த்தில் இடம்பெற்றுள்ள கடவுள். சரிங்களா, நற்றிணை வந்து கடவுள் வாழ்த்தில் வந்து இடம்பெற்றுள்ள கடவுள் யாருன்னா திருமால். 25வது கேள்வி, பொருநாராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். பொருநாராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாரு? கரிகாலன். பொருநாராற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் கரிகாலன். 26 குறிஞ்சிப்பாட்டின் பாட்டுடை தலைவன் யாருன்னா ஆரிய அரசன் பிரகத்தன். சரிங்களா, ஆரிய அரசன் பிரகத்தன் வந்து குறிஞ்சிப்பாட்டோட பாட்டுடை தலைவன். 27 முல்லைப்பாட்டு மற்றும் நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி ஆகிய பாடல்களின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, அதாவது வந்து அகநானூறு, மதுரை காஞ்சி 3 நூல்களோட பாட்டுடை தலைவன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். 28
திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல்வாடை ஆகிய நூல்களை பாடியவர் நக்கீரர். சரிங்களா, நக்கீரர். 29 பெரும் பாணாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களை பாடியவர் யாருன்னா உருத்திரங்கண்ணனார். சரிங்களா, பெரும் பாணாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய நூல்களை எழுதியவர் உருத்திரங்கண்ணனார். 30வது கேள்வி 9 அடி சிற்றிலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல். சரிங்களா, 9 அடி சிற்றிலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது? நற்றிணை. 31 நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யாருன்னா மாறன் வழுதி. சரிங்களா, நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் யாரு? மாறன் வழுதி. 32 நற்றிணை பாடல்களை பாடியோரின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 275. சரிங்களா, நற்றிணை பாடல்களை பாடியோர் எண்ணிக்கை வந்து எவ்வளவுன்னா 275. சரிங்களா, பிரித்தெழுதுக. குறுந்தொகை. குறுந்தொகை பிரிச்செழுதுன என்ன வரும்? குறுமை ப்ளஸ் தொகை, குறுந்தொகை. சரிங்களா, குறுமை ப்ளஸ் தொகை, குறுந்தொகை. 34 கீழ்கண்டவற்றில் குறைந்த அடிகளால் பாடப்பெற்ற தொகுப்பு. கீழ்கண்டவற்றில் குறைந்த அடிகளால் பாடப்பெற்ற தொகுப்பு எதுனா குறுந்தொகை தான். சரிங்களா, குறுந்தொகை தான் வந்து குறைந்த அடிகளால் பாடப்பெற்ற தொகுப்பு. 35வது கேள்வி குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? குறுந்தொகையை தொகுத்தவர் யாரு? பூரிக்கோ. சரிங்களா, 36 குறுந்தொகையில் வரும் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? குறுந்தொகையில் வரும் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். சரிங்களா, பாரதம் பாடிய பெருந்தேவனார். 37 பிரித்தெழுதுக. ஐங்குறு நூறு. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐங்குறு நூறை பிரித்து எழுதுக. சரிங்களா, 5 + குறுமை + 100. சரிங்களா, ஐங்குறு நூறு. 38வது கேள்வி 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட அகவட்பாக்களால் தொகுக்கப்பட்ட அகப்பொருள். சரிங்களா, 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட அகவட்பாக்களால் தொகுக்கப்பட்ட அகப்பொருள் நூல் வந்துன்னா ஐங்குறு நூறு. சரிங்களா, 39 ஐங்குறு நூறில் ஒவ்வொரு திணைக்கும் உரிய பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஐங்குறு நூறில் இருக்கிற ஒவ்வொரு திணைக்கும் உரிய பாடல்கள் எத்தனை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 100 பாடல்கள். சரிங்களா, 40வது கேள்வி ஐங்குறு நூறில் குறிஞ்சி திணை பாடல்களை பாடிய புலவர் யார்? ஐங்குறு நூறில் வந்து குறிஞ்சி திணை இருக்குல்ல, ஸோ அந்த குறிஞ்சி திணையோட பாடல்களை பாடியவர் யாருன்னா கபிலர் அவர்கள். சரிங்களா, குறிஞ்சி திணைனாலே கபிலர் தான். சரிங்களா, 41 ஐங்குறு நூறில் முல்லை திணைக்குரிய பாடல்களை பாடியவர் யார்? குறிஞ்சி திணைக்கு வந்து கபிலர். சரிங்களா, முல்லை திணைக்குரிய பாடலை பாடியவர் வந்து பேயனார். சரிங்களா, 42 ஐங்குறு நூறில் மருத திணைக்குரிய பாடல்களை பாடியவர் யார்? சரிங்களா, ஐங்குறு நூறில் உள்ள மருத திணைக்குரிய பாடல்களை பாடியவர் ஓரம்போகியார். சரிங்களா, ஓரம்போகியார். இங்கே எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஐங்குறு நூறில் உள்ள பாலை திணைக்குரிய பாடல்களை பாடியவர் யார்? சரிங்களா, ஐங்குறு நூறில் பாலை திணைக்குரிய பாடல்களை பாடியவர் ஓதலாந்தையார். சரிங்களா, ஓதலாந்தையார். 44 ஐங்குறு நூரை தொகுத்தவர் யார்? ஐங்குறு நூரை தொகுத்தவர் கூடலூர் கிழார். சரிங்களா, ஐங்குறு நூரை தொகுத்தவர் யார்? கூடலூர் கிழார். 45 ஐங்குறு நூரை தொகுப்பித்தவர் யார்? சரிங்களா, தொகுத்தவர் வந்து கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யாருன்னா யானை கட்சை மாந்தரின் சேரலும் பொறை. சரிங்களா, சேரலும் பொறை. ஐங்குறு நூரை தொகுத்தவர் கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யாருன்னா யானை கட்சை மாந்தரின் சேரலிரும் பொறை. சரிங்களா, 46 கற்றறிந்தார் ஏத்தும் கவி எனப்படும் நூல் எதுனா கலித்தொகை. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கேள்வி. கற்றறிந்தார் ஏத்தும் கவி எனப்படும் நூல் வந்து கலித்தொகை. 47 பாலைக்குரிய உரிப்பொருள். சரிங்களா, இனி வர அந்த 5 கொஷின்ஸும் ரொம்ப முக்கியம். உரிப்பொருள். சரிங்களா, பாலை நிலத்துக்குரிய உரிப்பொருள்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். சரிங்களா, பாலைக்குரிய உரிப்பொருள் என்ன? பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். சரிங்களா, ரொம்ப முக்கியம். குறிஞ்சிக்குரிய உரிப்பொருள் என்ன? குறிஞ்சிக்குரிய உரிப்பொருள் வந்து கூடலும் கூடல் நிமித்தமும். சரிங்களா, கூடலும் கூடல் நிமித்தமும். சரிங்களா, குறிஞ்சி திணைக்கு என்னது? கூடலும் கூடல் நிமித்தமும்.
49 மருத திணைக்குரிய உரிப்பொருள் எது? சரிங்களா, மருத திணைக்குரிய உரிப்பொருள் எது அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும். சரிங்களா, மருத திணைக்கு எது? ஊடலும் ஊடல் நிமித்தமும். இதெல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் ரொம்ப முக்கியமான கேள்விகள். முல்லைக்குரிய உரிப்பொருள் எது? முல்லைக்குரிய உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். சரிங்களா, முல்லைக்குரிய உரிப்பொருள் எது? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். சரிங்களா. 51 கலித்தொகையில் பாலை திணைக்குரிய பாடல்களை பாடியவர் யார்? கலித்தொகையில் இருக்கிற பாலை திணைக்குரிய பாடல்களை பாடியவர் யாருன்னா பாலை பாடிய பெருங்கடுக்கோன். சரிங்களா, பாலை பாடிய பெருங்கடுக்கோன். 52 கலித்தொகையில் உள்ள குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் யாருன்னா கபிலர். சரிங்க, கலித்தொகையில் உள்ள குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் யாரு? கபிலர். கலித்தொகையில் உள்ள நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார். சரிங்களா, கலித்தொகையில் உள்ள நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார். 54 கலித்தொகையில் உள்ள முல்லை திணை பாடல்களை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன். சரிங்களா, சோழன் நல்லுருத்திரன். கலித்தொகையில் இருக்கிற முல்லை திணை பாடல்களை பாடியவர் யாரு? சோழன் நல்லுருத்திரன். 55வது கேள்வி வந்து பாருங்க. கலித்தொகையில் உள்ள மருத திணை பாடல்களை பாடியவர் யார்? சரிங்களா, கலித்தொகையில் உள்ள மருத திணை. சரிங்களா, ஆசிரியர் யாருன்னா மருதனி லகனார். சரிங்களா, மருதனி லகனார். 56 கலித்தொகைக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. கலித்தொகைக்கு உரை எழுதியவர் யாரு? நச்சின கிணியார். சரிங்களா, நச்சின கிணியார். அகநானூரில் உள்ள முதல் 120 பாட்டுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சரிங்களா, அகநானூரில் வந்து மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. சரிங்களா, அந்த 400 பாடலில் வந்து 120 பாடல்கள் முதல் இருக்கிற 120 பாடல் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா களிற்று யானை நிறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மொத்தம் 400 பாடல் இருக்குது. 400ல் வந்து முதல் 120 வந்து என்னென்னு சொல்லுவோம்? களிற்று யானை நிறைன்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ 57 அகநானூற்றில் உள்ள முதல் 120 பாடலை வந்து களிற்று யானை நிறைன்னு சொல்லுவோமா? முதல் 120 வந்து களிற்று யானை நிறை. அடுத்து வர 150 பாடலை வந்து மணிமிடை பவளம்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது வந்து 121லிருந்து 300 வரைக்கும் இருக்கிற பாடலை வந்து என்னென்னு சொல்லுவோம்? மணிமிடை பவளம்னு சொல்லுவோம். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 58 அகநானூற்றில் உள்ள கடைசி 100 பாடல்கள், அதாவது வந்து 300லேருந்து 400 பாடல் இருக்குல்ல, இந்த கடைசி 100 பாடல்களை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நித்திலங்கோவைன்னு சொல்லுவாங்க. சரியா, நித்திலங்கோவை. ஸோ இன்னொரு டைம் நல்லா பாருங்கள். அகநானூரில் மொத்தம் 400 பாடல் இருக்குது. 400 பாடலில் வந்து முதல் 120 பாடலை வந்து களிற்று யானை நிறைன்னு சொல்லுவோம். அடுத்து இருக்க போகிற 120லிருந்து அடுத்து இருக்கிற 180 பாடலை வந்து மணிமிடை பவளம்னு சொல்லுவாங்க. கடைசி 100 பாடல்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா நித்திலங்கோவைன்னு சொல்லுவோம். சரி, நித்திலங்கோவைன்னு சொல்லுவோம். 59வது கேள்வி அகநானூற்றில் 1 மற்றும் 3 என ஒற்றைப்படை எண்களாக வருவது எது அப்படின்னா பாலை திணைக்குரிய பாடல்கள். சரிங்களா, அகநானூரில் வந்து 1, 3 வர ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல் வந்து பாலை திணை பாடல்கள். அடுத்து வந்து பாருங்கள் அகநானூற்றில் 2, 8 என வரும் பாடல்கள் வந்து குறிஞ்சி திணை பாடல்கள். சரிங்களா, அகநானூற்றில் 2, 8 என வரும் பாடல்கள் வந்து குறிஞ்சி திணை பாடல்கள். 61 அகநானூற்றில் 4, 14 என வரும் பாடல்கள் வந்து முல்லை திணைக்குரிய பாடல்கள். சரிங்களா, 4, 14 வர்றது வந்து முல்லை திணைக்குரிய பாடல்கள். 62 அகநானூற்றில் 6 மற்றும் 16 என வரும் பாடல்கள் வந்து மருத திணைக்குரிய பாடல்கள். சரிங்களா, மருத திணைக்குரிய பாடல்கள் என்ன? 6 மற்றும் 16 என வரும் பாடல்கள். சரிங்களா. 63 வந்து பாருங்கள் அகநானூற்றில் 10 மற்றும் 20 என வரும் பாடல்கள் வந்து நெய்தல் திணைக்குரிய பாடல்கள். சரிங்களா, நெய்தல் திணை பாடல்கள்னு சொல்லுவோம். சரிங்களா, 10 மற்றும் 20. லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் சங்க நூல்கள் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்க. 8 தொகை மற்றும் 10 பாட்டு தான் வந்து சங்க நூல்கள்னு சொல்லுவோம். சரிங்களா, சங்க நூல்கள் என சிறப்பு பெயர் பெற்ற நூல்கள் வந்து என்னன்னா 8 தொகை மற்றும் 10 பாட்டு. சரிங்களா. ஸோ இன்னொரு டைம் நம்ம இது கிளியராக பார்த்துக்கலாம். வந்து பாருங்கள் அகநானூற்றில் வந்து 1, 3 வர ஒற்றைப்படை எண்களை வர பாடல் வந்து பாலை திணைக்குரிய பாடல்கள். நெக்ஸ்ட் வந்து 2, 8 வர பாடல் வந்து குறிஞ்சி திணைக்கு. சரிங்களா, 2, 8 அப்படின்னா குறிஞ்சி திணை. இதே வந்து 4, 14 அப்படின்னு வர்றது வந்து முல்லை திணைக்கு. சரிங்களா, 4, 14னா முல்லை திணை. 6, 16 அப்படிங்கிறது வந்து மருத திணை. சரிங்களா, 6, 16ன்னு வர பாடல் வந்து மருத திணை. லாஸ்ட் ஒன் 10, 20 என வரும் பாடல் வந்து நெய்தல். சரிங்களா, 10, 20 அப்படிங்கிற வரது வந்து
நெய்தல் திணைக்குரிய பாடல்கள். சரிங்களா? ஸோ இந்த எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேள்விகள். ப்ரீவியஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 10 பாட்டு மற்றும் 8 தொகையில் இவ்வளோ தான் கொஷின். சரிங்களா? நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ஸோ இதை மட்டும் கிளியராக படிச்சிட்டிங்கனாலே போதும். இதுலேயே வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம பேலன்ஸ் என்ன பாடல் வரிகள் அடிகள் தான். ஸோ அதுக்கு நம்ம தனியாக போட்டிருக்கோம். என்னென்ன நூல்கள் இருக்குது, அது வந்து எவ்வளோ பாடல் அடிகள்னு சொல்லி நம்ம தனியாக போட்டிருக்கோம். சரிங்களா? அதோட ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதிகமாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம சிலபஸ் வைஸ் வந்து தனித்தனியாக டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.